ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த அப்பத்துக்கு நம்ம அரிசி ஊற வச்சு அதை அரைக்கணுன்றது அவசியம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பால் கோதுமை மாவு அளந்து எடுக்கிறோமோ மற்ற பொருளையும் அதே கப்பால் அளந்து எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவும் அரிசி மாவும் நான் வீட்டில் அரைச்சது தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் விற்கக்கூடிய கோதுமை மாவையும் அரிசி மாவையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்க்கும் போது அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பேக்கிங் சோடா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காவை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேங்காய்க்கு மேலே இருக்கக்கூடிய பிளாக் பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயிட்டை மட்டும் துருவி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மாவு தேங்காய் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும், அதனால நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும், நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கோம். மொத்தமாக சேர்த்து 1/2 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டான அளவாக இருக்கும். உங்கள் ஸ்வீட்னஸுக்கு தகுந்தா போல் வெல்லத்தோட அளவை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சி வந்தாலே போதும், கொதிச்சு பாகு பதெல்லாம் எதுவுமே வர வேண்டியது கிடையாது. பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை கரைசலை மாவு கூட சேர்த்துக்கலாம். வெள்ளத்தில் கல் மண் தூசிலாம் இருக்கும், அதனால நம்ம எப்போ வெல்லம் சேர்க்கறதா இருந்தாலும் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டிட்டு தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி இன்னும் சேர்க்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்த்துற வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்பத்துக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்காது, ரொம்ப கல் போல் இருக்கும். அதே சமயம் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அப்பம் எழும்பி வராது, சப்பையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால மாவு இந்த பதத்தில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்பம் ஊற்றிக்கலாம். இப்போ அப்பம் ஊற்றுறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நம்ம அப்பம் ஊற்றின உடனே இந்த மாதிரி நல்லா எழும்பி வரும். பாருங்கள், அப்பம் நம்ம ஊற்றின உடனே நல்லா எழும்பி வருது. இந்த மாதிரி இருந்தாலே அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது மேலே மட்டும் சட்டுன்னு கரிஞ்சு போயிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். அதே சமயம் நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கும் போது நிறைய எண்ணெய் குடிக்கும், அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்பம் ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இது குக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் போல தான் ஆகும். பாருங்கள், இப்போ அப்பம் 2 சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் ஊற்றிக்கலாம். நம்ம கரண்டியில் மாவு எடுக்கும் போது 1/2 கரண்டியிலேருந்து 3/4 கரண்டி அளவுக்கு எடுத்தாலே போதும். அதே சமயம் நம்ம மாவு ஊற்றும் போது இது மாதிரி எண்ணெய் கிட்ட வச்சு தான் ஊற்றணும். நம்ம ரொம்ப தூக்கி வச்சு ஊற்றணுன்னா அப்பம் சரியாக வராது. ஒன்றுன்னா ஊற்றலாம், அப்படி இல்லைன்னா ஒரே டைம்லேயே இந்த மாதிரி 4லேருந்து 5 ஊற்றலாம், உங்களோட விருப்பம்தான். உங்களால் ஒரே டைமில் எத்தனை ஊற்றி அதை ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்மளுடைய அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி அரிசி ஊற வச்சு பாரம்பரியமான முறையில் அப்பம் எப்படி செய்யணுன்ற வீடியோவும் போட்டிருக்கோம். அதே சமயம் 2 விதமான இன்ஸ்டன்ட் அப்பம் ரெசிபியும் போட்டிருக்கோம். அது எல்லாத்தோட லிங்க்குமே கீழ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி போட்ட அப்பத்தில் நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க. அப்பம் ஊற்றும் போது அது எண்ணெய்க்கு அடியில் போய் ஒட்டிக்குது, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. நம்ம அப்பம் ஊற்றுறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணணும், அதே சமயம் மாவு பதமும் கரெக்டாக இருக்கணும். பேக்கிங் சோடா இல்லாமல் செய்யலாமான்னு கேட்டிருந்தீங்க. பேக்கிங் சோடா இல்லாமையும் செய்யலாம். அதுக்கு பதிலாக பழுத்த வாழைப்பழம் 2 அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்களும் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.